அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்களுக்காக இருக்கிற ஒரே தலைவர் அவர்தான். மக்களுக்காக எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் களத்துல நிக்கிற முதல் ஆளும் அவர்தான். மக்களோட மக்களா இருக்காரு இயல்பா. ஒரு தலைவர் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. மத்த கட்சி தலைவர்கள் எல்லாம் சும்மா வருவாங்க, போவாங்க, போயிடுவாங்க. ஆனா தன் இன மக்களோட ஒன்றா ஒரு உறவா, ஒரு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னா அண்ணன் அவர்கள் தான். மத்த கட்சி தலைவர்கள் எல்லாம் நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஆனா அண்ணன் கிட்ட வந்து நம்ம பக்கத்துல நெருங்கலாம், அவர் கூட பேசலாம், அவர் கூட புகைப்படமெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு தலைவர் அப்படிங்கிறது இல்லாம நம்மளுடைய குடும்ப உறவா ஒருத்தரா எல்லாரும் வந்து தமிழ் இனம் ஃபுல்லா அவரோட குடும்பமா தான் நினைக்கிறாரு. அது அண்ணா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம். தன் இனத்துக்காக தன் உயிரையும் கொடுத்த மாபெரும் தலைவர் தான் தலைவர் மேதகு. அவர்களிடத்துல இப்ப பாத்தீங்கன்னா முப்படைகளை கட்டி ஆண்ட பெருமை தான் நம்முடைய தலைவருக்கு மட்டுமே இருக்கு. அதுல வந்து களத்துல அத்தனை பெண்களும் வந்து உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அந்த பெருமை வந்து நம்ம தமிழ் இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம தமிழருக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் கடைசி வரை போராடி நமக்கு அந்த போராட்டத்துக்கான முடிவு இதுவரை இன்னும் கிடைக்கல. அண்ணன் விட்டு சென்றதை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய இனத்துக்கான வெற்றியை வந்து கண்டிப்பா நம்ம அடையணும் அப்படிங்கறத நம்ம நாம் தமிழரோட குறிக்கோள். களத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் களத்துல நின்று வேலை செய்யறீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வரவே பயப்படுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில வந்து பெண்கள், குழந்தைகள் ஒரு குடும்பமா தான் நீங்க பாத்திருப்பீங்க. பெண்கள் வந்து தைரியமா ஒரு கட்சியில பயணிக்க முடியும் அப்படின்னா அது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும். இந்தியால இருக்கிற எல்லா கட்சிகள்லயும் அப்படி இருக்காது. அந்த பெருமை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. பெண்கள் வந்து இங்க ரொம்ப சுதந்திரமா வரலாம். அவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே உறுதி செய்யற ஒரே கட்சி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா தனிச்சு நிற்கிறாரு பார்த்தீங்களா. புலி எப்பயுமே தனிச்சு தான் நிற்கும், கூட்டத்தோட சேர்ந்து நிற்காது. எங்கள் அண்ணன் எப்பயுமே தனிச்சு தான் நிற்பார். அதே போல் ஆணுக்கு பெண் சமம்னு சொல்ல மாட்டார், ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவார். இது போக எங்களோட தேசிய தலைவர் வெளிவந்த தளபதிகளில் இறுதி கட்டமாக சூசை அவர்கள் வந்து கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து இதை முன்னெடுக்க சொல்கிறோம், சீமான் அண்ணன் கிட்ட இதை சொல்லுங்கள், முன்னெடுக்க சொல்லுங்கன்னு தான் சொல்லி போனாங்க. எங்களோட இனத்துக்காக எங்கள் தலைவர் கையளித்து போன பெருநெருப்பு எங்கள் அண்ணன். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எங்கள் தேசிய தலைவர் வந்து உயிர்மை நேயர். என்றைக்குமே வந்து அவர் ஆணையரவை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது கூட அங்கே உள்ள சிங்கள மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு யோசித்து அதை வேண்டாம், நமக்கு தேவை நம்மளோட தாயகம், நம்ம வந்து இராணுவத்தோடு தான் வந்து போர் புரியுமே தவிர மக்கள் மீது வந்து நம்ம ஒடுக்குமுறையை நம்ம செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்வாங்க சொன்னார். பார்த்தீங்களா, அந்த உயிர்மையினை வந்து எங்கள் தலைவரை தனித்து காட்டுது. எங்கள் தலைவர் மிகச்சிறந்த வந்து ஆகச்சிறந்த ஒரு இனத்திற்கான தலைவர். அவரை போல யாருமே ஒப்பிட்டு பேச முடியாது. நீங்கள் கேட்குற கேள்வியிலே எனக்கு முரண் இருக்குது. மற்ற தலைவர்களோட ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு எங்கள் தலைவர் கிடையாது. எங்கள் தலைவர் எல்லாருக்கும் மிகச்சிறந்தவர். எனக்கு முதல்ல அண்ணன் சீமானை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் கிட்ட வந்து பிடிக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அண்ணன் சீமான் கிட்ட எல்லாமே பிடிச்ச விஷயம்தான். குறிப்பாக அவருக்கு இருக்க அந்த தமிழ் தேசிய அந்த பற்று வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்படின்றவர் யாரு அப்படின்னு தெரியாத இருந்த மக்களுக்கு முன்னாடி வந்து இன்னார் தான், இவர் தான் உங்கள் தலைவர் அப்படின்னு வந்து எல்லா மக்கள்கிட்டையும், சாமானிய மக்கள் அனைவர்கிட்டையுமே எடுத்துகிட்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் தான். அந்த விஷயத்தில் வந்து அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யாருன்னு தெரியாமல் இருந்த காலகட்டம் போய் அவர் பதாகை வச்சாலே, அவர் படம் வச்சாலே எடுக்கிற அந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் இன்றைக்கி இல்லாமல் எல்லாத்தையுமே மாற்றி இன்றைக்கி நம்ம தமிழ் தேசிய தலைவர் ஒரே தலைவர், நம்ம தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டும்தான் அப்படின்னு இன்றைக்கி வந்து நிறுவிக்காரு. எல்லாத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் அதை சேர்த்துருக்காரு. அப்படின்றது தான் எனக்கு அண்ணங்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட பிடிச்சதுன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அதில் வந்து மாற்றுறது கிடையாது. இன்னொன்று வந்து அண்ணங்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா, அண்ணனை வந்து நாங்கள் வந்து ஒரு அண்ணனாக பார்க்குறத விட ஒரு ஆசிரியராக நாங்கள் பார்க்குறோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒரு ஆசிரியர் நமக்கு பாடம் எடுப்பாங்களோ, பள்ளிக்கூடம் படிக்கும்போது எப்படி ஒரு ஆசிரியர் நமக்கு பாடம் எடுப்பாங்களோ, எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ, அந்த மாதிரி அரசியல் பாடம் எங்களுக்கு எடுத்தவர் அண்ணன் சீமான். அந்த அரசியல் பாடம் அண்ணன் எடுத்ததுனால தான் அரசியல்னா என்ன அப்படின்ற அந்த தெளிவே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாது. அரசியல்னா என்னன்னே தெரியாது. சுத்தமாக எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாமல் இருந்தோம். இந்த 15 வருஷமாக தான் அண்ணன் சீமான் வந்ததுக்கு அப்புறமா தான் அரசியல்னா என்ன, அரசியல்வாதி உன்னை எப்படி ஏமாத்துறான், அவன் எப்படி பொழைக்கிறான், இது எல்லாத்தையுமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, சொல்லி கொடுத்தது. அரசியலை பற்றின முழு எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மொத்த இது பண்ணது அண்ணன் சீமான் தான். அதனால் வந்து எங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இருக்க எல்லா விஷயமும் நல்ல விஷயம். அவர் தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி வந்து
தன்னை கரைச்சிக்கிட்டு அவர் வந்து ஒளியாக வந்து நம்ம தமிழ் தேசியத்துக்கு வந்து ஒரு ஒளியாக இருக்கார். அதனால் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானோட பாதையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். அவரோட கையை பிடிச்சி நடக்கிறது, அவர் கூட நிற்கிறது தான் எங்களை வந்து ஒரு பலமாக நாங்கள் வந்து கருதுகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, எங்கள் உயிர் போகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட அவர் கையோட கையாக தோளோட தான் நிற்போம். நிறைய போராளிகளை பார்த்துருக்கோம், நிறைய போராளிகளை படிச்சிருக்கோம். ஆனால் தேசிய தலைவரை வந்து எல்லாரை விட அவர் உயர்ந்தவராக காட்டுறது வந்து அவருடைய அன்பு. அவர் எந்த அளவுக்கு பெரும் கோவக்காரோ அதே அளவுக்கு பேர் அன்பானவர், ரொம்ப அன்பானவர். அந்த அன்புக்கு வந்து அது அவங்க கூட இருக்கவங்க செஞ்ச காணொலியோ அவங்க சொன்ன காணொலியை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் தன்மையானவர், ரொம்ப அன்பானவர். அவர் பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட சக மாணவனை பிடிச்சி தள்ளி விட்டது கூட கிடையாது அப்படின்றது அண்ணன் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த பாடம் எடுத்திருக்காங்க. கூட படித்த சக மாணவனை கூட தள்ளினா அவனும் நம்மள மாதிரி சக மனிதன் தானே, அவனுக்கு ரத்தம் சதை தானே இருக்குது, அவனுக்கு வலிக்குமே. அப்படிப்பட்ட ஒரு தன்மையான ஒரு மென்மையான மனிதர் அவர். ஆனால் அப்பேற்பட்ட மனிதரையே வந்து இந்த சிங்கள பௌத்த அரசு வந்து அவர் கையிலே தூக்குற அளவுக்கு வந்து அவரை இது பண்ணிருச்சு. இருந்தாலும் அவர் தமிழுக்காகவும் தமிழ் தேசத்துக்காகவும் கடைசி வரைக்கும் உண்மையாக நேர்மையாக கடைசி வரைக்கும் நின்று போராடின ஒரே தலைவன். இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தலைவரை பிடிச்சதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, செத்து போயிடுவோம் நாளைக்கு அப்படின்னு தெரியும். செத்து போயிடுவோம், எல்லாருமே சாவ போகிறோன்றது நாளைக்கு தெரியும், நாளைக்கு செத்துருவோன்றது தெரியும். ஆனால் சரணடைஞ்சு வாழ்கிறத விட சண்டை போட்டு சாவலாம் அப்படின்னு தான் சாவை எதிர்கொண்டு நின்று சண்டை போட்டு செத்த தலைவன் எங்கள் தலைவன். அந்த தலைவன் வழி தான் எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற வழி. அந்த வழியை பின்பற்றி தான் நாங்களும் நடக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் தலைவர் பிரபாகரன் மாதிரி தான் எங்கள் அண்ணனும். எத்தனை தோல்விகளை வந்தாலும், இந்த 15 வருஷத்தில் எத்தனை தோல்விகள் கண்டாலும், எத்தனை அவமானங்கள் பட்டாலும், எந்த நேரத்துலையும் இந்த 15 வருஷத்தில் யாருக்குமே சமரசம் இல்லாமல் சண்டை போடுற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இது எங்கள் தலைவர்கிட்டேருந்து எங்கள் அண்ணன் கற்றுக்கிட்டது, இது எங்கள் அண்ணன்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது. அதனால் எந்த சூழல்லையும் எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் சண்டை போடுற எங்கள் அண்ணன் கூட கடைசி வரைக்கும் நிற்கிறது தான் இந்த போராளிங்களுக்கு மகிழ்ச்சி.